இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம எந்த வேகன்சி வீடியோ பார்க்க போகிறோன்னா பால்மர் லாரி அண்ட் கம்பெனி லிமிடெட். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு மினி ரத்னா கம்பெனி. இது பப்ளிக் செக்டார் கம்பெனி. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸுக்கு கீழே இருக்கிற இந்த கம்பெனி கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் எம்பிஏ ஆர் எம்பிஏ ஈக்குவலண்ட் படிப்பு படித்தவங்களுக்கும் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ட்ரைனி வேகன்சியாக எடுத்துகிட்டு 1 year ப்ரொபேஷன் பீரியட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 1 year ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சப்புறம் உங்களுக்கு வந்து வேலை வந்து கன்ஃபார்ம் பண்ணி தருவாங்க. ஆக்சுவலாக இந்த பால்மர் லாயிஸ் கம்பெனி இந்தியா முழுக்க நிறைய இடத்துல இருக்குது. ஈவன் சென்னையில் கூட இருக்குது உங்களுக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆயில் மேனுஃபேக்சரிங் இருக்குது, அதே மாதிரி டூரிசம் இவங்க வச்சுருக்காங்க, அதே மாதிரி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, இவங்க இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் இருக்கிற இந்த ஆர்கனைசேஷனில் என்னென்ன வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துருவோம். ஸோ இந்த வேகன்சி எல்லாமே பிஇ பிடெக் எம்இ எம்டெக் அதே மாதிரி 5 yearsக்கான அந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிற எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்து அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 8 months, அதாவது 2027 February அன்னைக்கு உங்களுடைய கடைசி மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்க அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களுடைய இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஃபைனல் இயரில் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மொத்தம் 23 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி மெக்கானிக்கல். இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இது மொத்தமாக 9 வேகன்சி இருக்குது. இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கனால இப்போவே வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9 வேகன்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்ஸ்க்கானது. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி கெமிக்கல். இது கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கானது 6 வேகன்சி இதில் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியில் ஃபுட் டெக்னாலஜி, இது வந்து என்ஜினியரிங்கில் ஃபுட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு இது வந்து ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஐடி. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு 6 வேகன்சி இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி லெதர் டெக்னாலஜி. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங்கில் லெதர் டெக்னாலஜி படிச்சிருந்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேகன்சி இருக்குது. மொத்தமாக இதோட 23 வேகன்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட்கான வேகன்சி இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ ஆர் எம்பிஏ ஈக்குவலண்ட்டாக படித்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேகன்சி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிஏவோ இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி கோர்ஸ் படித்தவங்களுக்கு மொத்தம் 16 வேகன்சி இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஆப்ரேஷன். இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி கோர்ஸ் படித்தவங்களுக்கு 11 வேகன்சி இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஐடி மேனேஜ்மெண்ட். இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி கோர்ஸ் படித்தவங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி எஸ்சிஎம். இது வந்து எஸ்சிஎம் அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இதை சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு 5 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஹெச்ஆர். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெச்ஆரோ, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேபர் ரிலேஷனோ இல்லை வந்துட்டு ஹெச்ஆர்லேயே வந்துட்டு ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் இருக்கும், அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கெல்லாம் இந்த ஓப்பனிங் ஒரே ஒரு ஓப்பனிங். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் ரோடு அண்ட் ஏர் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் சிஸ்டம்,
இதை தவிர டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு 3 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஐடி ஃபினான்ஸு, இதை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. மொத்தமாக வந்து உங்களுக்கு 39 வேகன்சி வந்து இந்த மாதிரி எம்பிஏ ஆர் எம்பிஏ ஈக்குவலண்ட்டாக படித்த கேண்டிடேட்டுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த வேகன்சி பொசிஷனை பொறுத்த வரைக்கும், இந்த வேகன்சி வீடியோவை பொறுத்த வரைக்கும் 62 ஓப்பனிங் வந்து என்ஜினியரிங் அண்ட் எம்பிஏ ஆர் எம்பிஏ ஈக்குவலண்ட் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு 62 ஓப்பனிங் வந்து பால்மர் அண்டு லாரி கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கியிருக்கணும். இதை தவிர மற்ற கேண்டிடேட்டாக இருந்தால் 65 ஆர் அபவ் 65 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும் உங்களுடைய கிராஜுவேஷனில். அதே மாதிரி ஒருவேளை வந்து நீங்கள் ஃபைனல் இயராக இருந்தால் இது வரைக்கும் வாங்கினதில் இந்த அளவுக்கு இவங்க சொல்லியிருக்கிற அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி 8 to 2027 அன்றைக்கி உங்களோட ஃபைனல் மார்க் ஷீட்டையோ இல்லை ஃபைனல் செமஸ்டருக்கான அந்த டிசிஆர் ப்ரொவிஷனல் அந்த மாதிரியான விஷயங்களையோ சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்துட்டு ட்ரைனிங் வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் தான். இது நீங்கள் ஜாபில் தான் இருக்க போகிறீங்க, ஆனால் ட்ரைனி அண்ட் 1 இயர் ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சு மாத்திரம்தான் உங்களை செலக்ட் பண்ண போடுறாங்க. அந்த சிபிடி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்கும் அப்படின்றத அவங்க வெப்சைட்டில் சொல்லிடுவாங்க, இல்லை நீங்கள் கொடுக்குற அந்த பர்சனல் இமெயில் ஐடியிலையும் அந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னும் போது இது 19th May ஓப்பன் ஆன இந்த லிங்க் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இது 9th June அன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 9th Juneக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. பட் ஃபீஸ் ஆன்லைனில் கட்டுறதுக்கு மாத்திரம் 11th June வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கனால உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே அப்ளிகபிள் தான். இது ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் நீங்கள் இன்ஜினியரிங் அப்படின்னா 25 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எம்பிஏ ஆர் ஈக்குவலன்ட் பொசிஷனுக்கு படித்த அந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 27 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மேபி இப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓபிசி என்சிஎல்னால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூபிடி ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 10 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 13 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் 15 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இஎஸ்எம் அதாவது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கு வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அவங்க சர்வீஸ் எப்படி அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. இதை தவிர வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எஸ்சி எஸ்டிக்கு இல்லை ஓபிசி என்சிஎலுக்கு எப்படி வந்து அவங்க பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்களோ வேகன்சியில் அதுபடி அப்ளை பண்ணால் அந்த வேகன்சிக்கு உரிய அந்த அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மெரிட்டில். இன்கேஸ் நீங்கள் பொதுவாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விதமான கேட்டகரி வைஸ் அப்ளிகேஷனும் போடலை அப்படின்னா இது வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அன்ரிசர்வ்டில் என்ன எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்காங்களோ அந்த வேகன்சி படி உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்ஸில் அந்த கேட்டகரிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அந்த கேட்டகரி வைஸ் அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் இப்போ கவர்மெண்ட்லேயோ செமி கவர்மெண்ட்லேயோ இல்லை பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லேயோ அட்டானமஸ் பாடிலையோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பர் சேனல் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். நோமினேஷன் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக காமிக்கணும் இன் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய சேல்ரி அப்படின்றது 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கும். பட் ட்ரெயினி பீரியடில் உங்களுக்கு அந்த பேசிக் பேயான 40,000 தான் கிடைக்கும். 40,000 ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ பர்க்ஸ் அலவன்ஸ் எல்லாமே உண்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர்க்கான அந்த ட்ரைனிங் பீரியடில் மாத்திரம்தான் நீங்கள் இந்த ஆர்டரில் சேல்ரி வாங்குவீங்க. சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் வந்து ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொபேஷன் பீரியடும் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் ஈவன் கிரேட் படி உங்களுக்கு சேல்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ரி தவிர உங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் இருக்குது, டிஏ ஹெச்ஆர்ஏ இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து
பெர்க்ஸ், அலவன்ஸ் எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா மாத்திரம் இல்ல. இது அப்ராட்லயும் இந்த கம்பெனி இருக்கு. ஸோ இந்த பால்மர் லாரி கம்பெனி வந்து அப்ராட்லயும் உங்கள போஸ்ட் பண்ணலாம். அதே சமயத்துல இந்தியாக்குள்ள எந்த சிட்டில வேணா உங்கள போஸ்ட் பண்ணலாம். ட்ரெய்னிங் முடிஞ்சப்புறம் உங்களோட போஸ்டிங் இருக்கும். போஸ்டிங் ஒரு இடத்துல போட்டாங்க அப்படின்றதுக்காக அதே இடத்துல ஒர்க் பண்ணணும்னு இல்ல. அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு உங்கள வேற சிட்டிக்கும் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அத வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாவே அவங்க குடுத்துருக்காங்க. அது தவிர உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கு. ஒவ்வொரு பீரியட் முடிஞ்சப்புறம் உங்களுக்கான ப்ரமோஷன், அதுக்கான சேலரி எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு. அதுல மெரிட்ல வரவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு. இன்கேஸ் தேவைப்பட்டா ஒரு குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க் இருக்கும். அது தேவைப்படுறதுமா படலையா அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இத தவிர ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கு. மெடிக்கல் டெஸ்ட் ஒண்ணு இருக்கு. இது கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழ இருக்கனால மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். இத தவிர கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல நெறைய மேஜர் சிட்டீஸ்ல அவங்க நடத்துறாங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர்ல வந்து இந்த எக்ஸாம் நடக்கிறதா இருக்கு. ஸோ இத தவிர நீங்க பார்த்தீங்கன்னா, அகமதாபாத், பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சண்டிகர், மொஹாலில நடக்குது. டெல்லி, கவுஹாத்தி, ஹைதராபாத், இந்தூர், ஜெய்ப்பூர், கான்பூர், கொல்கட்டா, லக்னோ, மும்பை, நாக்பூர், பட்னா, பூனே, ராஞ்சி இந்த மாதிரி நெறைய இடத்துல நடக்குது. ட்ரிவாண்ட்ரம்ல கூட நடக்குது. விசாகப்பட்டினம், வாரணாசி இந்த மாரி இடத்துலயும் நடக்குது. ஸோ உங்களுக்கு சிட்டி வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். அவங்க அதுக்கேத்த மாரி அலாட் பண்ணுவாங்க. அதே மாரி நீங்க ஒரு 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து குடுங்க. உங்களுக்கு இன்கேஸ் தமிழ்நாடா இருந்தா, நீங்க சென்னைய சேர்ந்தவங்களா சென்னை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆகும். கோயம்புத்தூர் செகண்ட் ஆப்ஷன் ஆகும். இன்னொன்னு வந்து வேற ஒரு ஸ்டேட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அத வந்து உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அந்தபடி 3 சிட்டி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க வீட்ல இருந்து எது கிட்டயோ அந்த ஆர்டர் படி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது ரூ. 500 வந்து ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு நோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னும்போது நீங்க கண்டிப்பா வந்து அம் ஃபுல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போயிருங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இல்ல, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்ல, அதாவது இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாரி இந்த குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க் வந்து அவங்களுக்கு தேவை இது இப்படிதான் செலக்ட் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா தான் இருக்கும். இல்லன்னா அது அந்த ஒரு ஒரு இத ஸ்கிப் பண்ணிருவாங்க. இன்னைக்கு வந்து இந்த அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும், இந்த வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரிஜினல் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டும் குடுத்துருக்கேன். அதே சமயத்துல இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் குடுத்துருக்கேன். 2மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். நீங்க நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஏன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் சம்மந்தப்பட்டது, பிடபிள்யூபிடி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. இந்த பால்மர் லாரி கம்பெனி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீடாக் மாதிரி. அ இது வந்து கவர்மெண்ட் கீழ இருக்கிற ஒரு கம்பெனி தான். இதுல ஒர்க் பண்றது அப்படின்றது ஒரு பிரஸ்டீஜியஸ் விஷயம் தான். ஸோ மிஸ் பண்ணாம இவங்க கேட்டிருக்க இந்த குவாலிஃபிகேஷன். அதே மாரி இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தா இமிடியேட்டா அப்ளை பண்ணிருங்க. 9க்குள்ள அப்ளை பண்ணணும். கம்மிங் 9க்குள்ள. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.